வணக்கம். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங் பெரம்பூரில் படுகொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவத்தை அடுத்து அன்று இரவே குற்றவாளிகள் சரணடைந்தார்கள். தொடர்பாக 11 பேரை போலீசார் கைது செய்து பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு இந்த ஆம்சாங் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு தகவல்கள் தெரிய வேண்டி இருப்பதாலும், அதே போன்று இந்த கொலையில் இன்னும் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது, ஒவ்வொரு கொலை குற்றவாளிகளுடைய பின்னணி என்ன, அவருடைய இந்த கொலையில் ஒவ்வொரு குற்றவாளிகளுடைய பங்கு என்ன என்பது பற்றி விரிவாக விசாரிப்பதற்காக எழும்பூர் நீதிமன்றத்தில் கொலை குற்றவாளிகள் 11 பேரையும் காவலில் எடுக்க போலீசார் அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவில் 7 நாட்கள் போலீஸ் காவல் வழங்க வேண்டும் என்றும், இந்த கொலை தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய காரணத்தால் 7 நாட்கள் அவர்களை போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரித்த எழும்பூர் நீதிமன்றம் 5 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து 11 பேரும் ஆம்சாங் கொலை குற்றவாளிகள் 11 பேரும் 5 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டார்கள். அதில் இந்த விசாரணையில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்பட்டது குன்றத்தூரை சேர்ந்த ரவுடி திருவேங்கடம். அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆயுதங்கள், வெடிபொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாகவும், தன்னை அழைத்து சென்றால் அதை காண்பிப்பதாக கூறி போலீசார் அவரை அழைத்து சென்றார்கள். அப்போது அவர் தப்பியோட முயன்றதாக போலீசார் அவரை என்கவுண்டர் செய்தார்கள். இந்த வழக்கில் இந்த என்கவுண்டர் சம்பவம் என்பது மிகப்பெரிய பரபரப்பையும் கவனத்தையும் ஈர்த்தது. அவரை தவிர்த்து மற்றவர்கள் 11 பேரில் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டதை அடுத்து மற்ற 10 பேர் 5 நாட்கள் அவருடைய போலீஸ் காவல் நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் 10 பேரையும் பூந்தமல்லி கிளை சிறையில் போலீசார் அடைத்திருக்கிறார்கள். மேற்கொண்டு தேவைப்படக்கூடிய பட்சத்தில் மீண்டும் ஏதேனும் இந்த வழக்கில் விசாரணை செய்ய வேண்டிய நிர்பந்தமோ அல்லது விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் மீண்டும் எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரப்படும். ஆனால் தற்போது வரையில் ஏற்கனவே போலீசார் தரப்பில் 7 நாட்கள் கோரப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் 5 நாட்கள் வழங்கியது. அந்த 5 நாட்கள் விசாரணை முடிவடைந்த பிறகு தற்போது 10 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 5 நாட்கள் விசாரணை முடிவடைந்த காரணத்தால் நீதிமன்ற உத்தரவின்படி அவர்கள் அனைவரும் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.